கடவுளே, என்னப்பா உன் சோதனை? காலத்துக்கும் எங்க வீட்டுல மருமகளா இருக்க வேண்டிய லக்ஷ்மிய இன்னொரு வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? எதையாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. ஹலோ. அப்படியா? அதோ இதோ வந்துடுறேன். ஜோசியரியான ஒரு முக்கியமான வேலையா இப்பவே போயாகணும். சரி, போயிட்டு வா. சஞ்சனாவோட மானமா? சஞ்சனாக்கு என்னாச்சு பெரியப்பா? சொல்லுங்க பெரியப்பா. எனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்க பந்தத்தை உங்களால அறுக்க முடிஞ்சது. ஆனா அவனால இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இவங்களோட வயித்துல பலமா அடிபட்டதுனால இப்ப கிளியர் பண்ணி ஆகணும். உங்க டீடைல்ஸ் எல்லாம் ரிசப்ஷன்ல ஃபில் பண்ணிடுங்க. பேஷண்டோட நேம் சொல்லுங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவ வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. லக்ஷ்மி. ஹஸ்பண்ட் நேம்? மித்ரானந்தன். அப்படின்னா சஞ்சனாவை பத்தி யோசிச்சு அண்ணி தன்னோட வாழ்க்கையே அழிச்சுக்கிறாங்களா? ஆமாண்டா. லக்ஷ்மி கழுத்துல நிஜமாவே தாலிய கட்ட போறியா? இல்ல உன்னுடைய வாழ்க்கையவே தலைகீழ மாத்தட்டுமா?
நீ என்ன காரியம் செஞ்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்க என்ன? இதே கேள்வி லக்ஷ்மிக்காக அப்பா சம்பந்தம் கொண்டு வரும்போது எனக்குள்ள தோணுச்சுமா. இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள உட்காரும் போது கூட அதே கேள்வி என்ன விரட்டிக்கிட்டு இருக்கு. தாலியை என் கையில எடுத்ததுக்கு அப்புறமும் கூட அதே கேள்வி எனக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதோ இப்போ இந்த நிமிஷம் அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருக்கு. அந்த பதில் தான் லக்ஷ்மி கழுத்தில் இருக்கிற இந்த தாலி. என்ன சொல்லிட்டு இருக்க சஞ்சனா? ஆமா பெரியம்மா, அது என்ன நடந்ததுன்னா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க சஞ்சனா நீ? சஞ்சனா ப்ளீஸ் சொல்றத கேளு. இறங்கு இறங்கு. எனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்க பந்தத்தை உங்களால அறுக்க முடிஞ்சது. ஆனா அவனால இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நீ இவங்களோட வயித்துல பலமா அடிபட்டதுனால இப்ப கிளியர் பண்ணி ஆகணும். பேஷண்டோட நேம் சொல்லுங்க. அசன். கல்யாணம் ஆகாத பொண்ணு, அவளோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாது. லக்ஷ்மி. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க சஞ்சனா நீ? சஞ்சனா ப்ளீஸ் சொல்றத கேளு. இறங்கு இறங்கு. எனக்கும் ஆகாஷ்க்கும் இருக்க பந்தத்தை உங்களால அறுக்க முடிஞ்சது. ஆனா அவனால